ஹலோ கைஸ், வெல்கம் டு என்ன பேசலாம் சேனல். டேய் தம்பி, இந்த வீடியோவை ஒரு 10 பேர் ஷேர் பண்ணடா. உனக்கு 1 மணி நேரத்தில் நல்லா நடக்கும், ஓகேவா? அப்படி இல்லைனா நீ ஷேர் பண்ணாமல் போயிட்ட, உனக்கு கெட்டதுன்னு நடக்கும். இது போல் நிறைய ஃபோட்டோ இல்லைன வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஃபார்வர்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் உண்மையா? இது எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க? இதனால இவங்களுக்கு என்ன தான் வருது? இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் தான் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரவீன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு உண்மை சம்பவத்தையும் அதை தொட்டு வரும் பல கட்டுக்கதையும் வச்சு எடுக்கப்பட்ட படத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. அந்த ஃபோட்டோ கூடவே என்ன மெசேஜ் இருக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், ஷேர் பண்ணலன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும்ன்ற ஒரு மெசேஜுமே சேர்த்து அனுப்புவாங்க. இது போல மெசேஜை பல பேர் நம்பலனாலும் சில பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது போல மெசேஜை பற்றின உண்மை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல நமக்கு பல பேருக்கு வாட்ஸ்அப்பை இல்லைனா எஸ்எம்எஸ்ல நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். அதில் சாய்பாபா ஃபோட்டோ போட்டது இல்லைனா வேற ஏதாவது ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ இல்லைனா அந்த ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஷேர் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஓவரா பில்டப் கொடுத்து போட்டிருப்பாங்க. இது போல மெசேஜை யார் கிரியேட் பண்றா, எதுக்காக பண்றாங்க, இதனால அவங்களுக்கு என்னதான் போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா இதெல்லாம் பல பேர் இன்னும் உண்மை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது உருவாக்கணும் முட்டாளா இல்ல இதையும் நம்பி ஃபார்வர்ட் பண்றாங்களே அவங்கள மக்கள்லாம் முட்டாளான்றது எனக்கு தெரியல. இப்படிதான் போன 2014 வருஷத்துல வைரலான தெரசா பிடல்கோன்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். இந்த ஒரு மெசேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னதான் அந்த மெசேஜில் இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதில் சாரி, நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும், இந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் படிக்கிறது நிறுத்தக்கூடாது, நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன், இந்த மெசேஜை நீங்கள் 20 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணனா நீங்கள் தூங்கும் போது உங்கள் பக்கத்தில் நான் படுத்துப்பேன், நீங்கள் நம்பலாம் என்னோட நேமை கூகுள் பண்ணி பாருங்க. இந்த மெசேஜை ஒரு பொண்ணு யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க அம்மா 20 நாளில் இறந்து போயிட்டாங்க, அதனால் நீங்கள் சீக்கிரமாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கும். இந்த மெசேஜ் இவ்வளோ வைரலாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜில் இருந்த தெரசா பில்கோன்ற ஒரு பேர் மட்டும்தான். ஆமாங்க, இந்த ஒரு பேர் மட்டுமே அப்போது பலராலும் கூகுளில் தேடி பார்த்துருக்காங்க. அந்த தேடி பார்த்த விளைவு தான் இந்த மெசேஜ் இவ்வளோ வைரலானது காரணமே. 1990 அமெரிக்காவில் இருக்க சிகாகோ மாகாணத்தில் வந்த சின்ன சிறிய பொண்ணு தான் ஆனோ மேரி. இந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி வருஷத்துக்கு ஒரு ஆண்டு விழா இருக்கோ, அதே போல் அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழான்றது காமனாக இருக்கும். அப்போது அங்கே படிக்கிற எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாமே சேர்ந்து பார்ட்டி டான்ஸ் ஆடுறது எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த பொண்ணு அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அந்த அப்பா ஃபர்ஸ்ட் பர்மிஷன் தர மாட்டாரு, சில கண்டிஷன்லாம் போட்ட உடனே பர்மிஷன் தராங்க. அப்பா பர்மிஷன் தந்த ஹாப்பியில் அந்த பொண்ணு இந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படி ரெடி ஆகிட்டு பார்ட்டிக்கும் போகிறாங்க. போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதிகாலை 1:30 மணிக்கு வீடு திரும்புகிறாங்க. அந்த காரில் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில் ஒரு கல்லறை தாண்டி போகுது அந்த காரு. அது கார் தாண்டி போகும்போது எதிர்பார்த்த விதமாக ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கார் ஒரு பள்ளத்தில் விழுந்துருது. விழும்போது அந்த காரில் இருந்த முன் கண்ணாடி உடஞ்சி அந்த மேரின்ற பொண்ணு உள்ளே இருந்து அந்த கண்ணாடி வழியே வெளில விழுந்து பாறையில் மோதி அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அது ரொம்ப நைட் டைம்ன்றதுனால அங்கே ஆக்சிடென்ட் ஆனது பக்கத்தில் வேறு யாருக்குமே தெரியல. என்னடா இது, நைட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம சொன்ன டைமுக்கு நம்ம பொண்ணு வரலையே அப்படின்ட்டு மேரியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சின்ன பயத்தோட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு புகார் ஒன்று சொல்கிறார். இந்த மாதிரி என் பொண்ணு இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு புகார் ஒன்று எழுதி கொடுத்துட்டு வராரு. மறுநாள் காலையில் ஒரு நியூஸ் வருது, உங்கள் பொண்ணு இது போல் அந்த கலரையில் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துலேருந்து மேரியோடைய உடலையும் அந்த காரோட டிரைவரோட உடலையும் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க 2 பேருமே வச்சு தப்பாக பேசியிருந்திருக்காங்க. மேரியோட உடம்ப அங்கே புதைக்க யாருமே பர்மிஷன் தராததுனால மேரியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டு தோட்டத்துலேருந்து பாடியை வச்சு புதைச்சிடுறாரு. இதற்கு நடுவில் மேரியை பற்றி பல பேர் பல விதமாக தப்பாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க மேரியோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, செம கடுப்பாகி அவர் மேரியோடைய கல்லறைக்கு போய்கிட்டு என் மேரியை பற்றி யாரெல்லாம் தப்பாக சொன்னாங்களோ அவங்கள என் பொண்ணே பழி வாங்குவா அப்படின்ட்டு ஒரு சபதத்தையும் ஏற்றுட்டு வராரு. இப்படியே ஒரு 2 or 3 years போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அதே பகுதியிலே ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறகுது. அந்த குழந்தைக்கும் எதிர்பாராத விதமாக மேரின்ற ஒரு பெயரை வச்சுருக்காங்க. அந்த குழந்தையும் வளர்ந்து ஒரு 12 வயசு ஆனவுடனே அதே இடத்துலையே அந்த பொண்ணும் அதே போல் விபத்தில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. இப்போ தான் அங்கே மக்களுக்கு மனசில் ஒரு பயம். ஏன்னா
இந்த இறந்து போன மேரி தான் இந்த சின்ன பொண்ணையை கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மேரியை ஒரு பேயின்ற ரீதியில் பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் எப்படின்னா மேரின்ற பேய் வந்து சின்ன பொண்ணையும் விட்டு வைக்காது, சின்ன பசங்களையும் விட்டு வைக்காது என்ற அளவுக்கு ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. இந்த கதையை வந்து பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னா, இரவு நேரத்தில் நான் காரில் போகும்போது எனக்கு லிஃப்ட் கேட்குது அப்படின்ட்டு சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையை இன்னும் டெவலப் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அங்கே போகிற காரில் லிஃப்ட்டு கேட்டு போகிற வழியில் டிரைவரை கொண்டுறதாகவும் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கதையெல்லாம் சேர்த்து ஒரு படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த கதையை வச்சு தான் தெரசா பில்கோன்ற ஒரு மூவி எடுத்திருக்காரு அந்த டைரக்டர். அப்படி என்னதான் அந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீட்டை சுற்றி ஆண்கள் வந்து நிறைய பேர் போகும்போது, அதுவும் தனியாக காரில் போகும்போது ஒரு அழகான பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முகத்தில் சிரிப்பே இல்லாமல் ஒரு பயத்தோட லிஃப்ட்டு கேட்குறாங்க காரில். அப்படி காரில் லிஃப்ட்டு கொடுக்குறவங்கள கொஞ்ச தூரம் போன உடனே நிறுத்த சொல்கிறாங்களாம். அப்படி கார் நிறுத்தும் போது, நான் வந்து 25 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன், அதனால் எனக்கு எங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்த அந்த டிரைவரையுமே சாவடிச்சுட்டு அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிடுமா. இப்படி கொல்லப்படுற ஆண்கள் வந்து அந்த பொண்ணை தப்பாக பேசியவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த கதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மேரியோட அப்பா இந்த சபதத்தை நிறைவேற்றுற மாதிரி இந்த படமானது எண்ட் ஆகுமா. இந்த படத்தில் வர சில ஃபோட்டோஸையும் அந்த ஒரு நேமையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இருக்கிற சில ஃபோட்டோஸும் அந்த பேயோட நேமையும் வச்சு தான் சில பேர் வந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இது போல் மெசேஜ்லாம் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதனால் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர நியூஸ்லாம் நீங்கள் உண்மைன்னு நம்பி ஷேர் பண்ணுறதை விட அது உண்மையா இல்லையான்றது 100% கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். இல்லைனா இதை ஷேர் பண்ண வேணாம் மற்றவங்களுக்கு. இது போல் இன்னொரு டைப் ஆஃப் மெசேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கும் வாட்ஸ்அப்பில். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேருக்குமே எனக்கு வந்து 30லேருந்து 50 காசு வரைக்கும் வாட்ஸ்அப்லேருந்து தருவாங்க, இல்லை ₹1 தருவாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருக்குமே சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி அவங்களுக்கு காசு போகுது, எப்படி நடக்குதுன்றதே யாருக்குமே தெரியாது. ஆனால் இது ஒரு வேலைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதையும் சில பேர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இல்லை ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ் 100% உண்மையாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.